இப்போ எம்ஜிஆர் கூட எப்படி ஜெயிச்சாராம், அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருந்ததுனால் அவர் ஜெயிச்சாராம் அரசியலில். எப்படி பாருங்க. எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தார், அதனால அவர் சைன் பண்ணார். இவங்கெல்லாம் யாரு அரசியல் அரிச்சுவடி தெரியுதா உங்களுக்கெல்லாம்? எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்ததுனால தான் அரசியலில் ஜெயிச்சாரா, இல்லை எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காரணத்தால் திமுக அரசியலில் ஜெயிச்சதா? எல்லோருக்கும் முகவரி கொடுத்தது யார்? எம்ஜிஆர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அந்த முகவரி கிடைச்சிருக்குமா? அதனால தான் அண்ணாதுரையே, அப்படிப்பட்ட அண்ணாதுரையே அவர் லட்சக்கணக்கான பணம் டொனேஷனாக கொடுக்கும்போது உன் முகத்தை காட்டி இந்த 10 லட்சம் எனக்கு முகத்துக்கு 10 லட்சம் ஓட்டு விழுகும்னு சொன்னவர். அண்ணாதுரையே தன் செல்வாக்கை விட எம்ஜிஆர் செல்வாக்கு அதிகம், அதனால தான் நான் திமுகவுக்கு ஓட்டு விழுகிறது அப்படின்ட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டவர். அண்ணாதுரையிட்ட அவர்கிட்ட இருந்த கூட்டம், கருணாநிதி உட்பட இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு தான் செல்வாக்கு. கருணாநிதியே அப்படி தான், இவருக்கு தான் செல்வாக்கு. 1962 காமராஜர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எம்ஜிஆர் போகும்போது காமராஜர் என் தலைவர், அண்ணா வழிகாட்டின்னு சொல்லிட்டாருன்னு கருணாநிதி, எம்ஜிஆர் படம் ஓடுறதே நம்மளால தான், இனிமேல் கட்சிக்காரன் அவனு எம்ஜிஆர் படத்தை பார்க்காதன்னாரு. எம்ஜிஆர் அமைதியாக இருந்துட்டார். என் கடமைன்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் சுமாரான படம், அந்த படம் ஓடலை. பார்த்தியா, காமராஜர் தலைவர்னார்ல, கட்சிக்காரன் அவனையும் படம் பார்க்கல, என் கடமை க்ளோஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 63களில், அப்புறம் 64 வந்த படகோட்டி, 1000ல் ஒருவன், மண்பேவா, எங்கள் வீட்டு பிள்ளை அடித்த அடியில் அப்போ தான் வாயவை திறக்கல கருணாநிதி அவர்கள். ஆஹா, இவரால் தான் நமக்கு ஓட்டு விழுகுதுன்னு. அது மாதிரி தான் கருணாநிதி அண்ணாதுரை அன்பழகன் இந்த குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு காரில் போகும்போது அந்த வயக்காட்டில் வேலை செஞ்ச பெண்கள்லாம் காரை பார்த்துட்டு திமுகக்கூடிய எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. அன்பழகன் திமுகமா எம்ஜிஆர், அப்போ தான் அண்ணாதுரை சொன்னார் நீ பேசாமல். அவங்களுக்கு எம்ஜிஆர் கட்சின்னா தான் தெரியும். இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? அடிமட்டத்தில் வயக்காட்டில் வேலை பார்க்குற பெண்கள் மத்தியில் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்த்ததே எம்ஜிஆர் தான், புரிஞ்சுக்கங்கன்னாரு. அது மாதிரி இவரை கண்ணப்பன் இங்கே இருக்கிறவரை இங்கே காவடி தூக்கிட்டு அங்கே போன உடனே 30 ஆண்டுகள் திமுகவில் இருந்ததுனால தான் அவர் அரசியலில் வெற்றி பெற்றாராம். அரசியலை திருப்பி போய் படிச்சுட்டு வாங்க கண்ணப்பன்.